ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள ஊராட்சி செயலாளர் காலிப்பணங்கள் நிரப்புவது குறித்து புதிய அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள கிராம ஊராட்சி செயலாளர் பணியிடங்கள் நிரப்புவதற்கான புதிய விதிமுறையை பார்த்தேன் வெளியிட்டு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள கிராம ஊராட்சி செயலாளர் பதவி இருக்கு பாருங்க, அதை நிரப்புவதற்கான ஒரு விரிவான வழிகாட்டு நெறிமுறையை அரசாணையாக தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி அதாவது தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 1100 ஊராட்சி செயலர் பணியிடங்கள் 2 மாதங்கள் நிரப்பப்படும் அப்படின்ற மாதிரி ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் அறிவிச்சிருந்தாங்க. பட் இன்னமும் பார்த்தா அதுக்கான அப்டேட் வராமல் இருந்துச்சு. பட் இப்போ ஒரு புதிய வழிகாட்டு நெறிமுறையை வெளியிட்டு அரசாணையை பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பாருங்கள், மாநிலம் முழுவதும் உள்ள 12,214 ஊராட்சிகளில் 1100 ஊராட்சி செயலர் வேக்கன்சி காலியாக இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜிஓ பொறுத்த வரைக்கும் இதாங்க உங்களுக்கான ஜிஓ. தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் நமக்கு கிடச்சிருக்கு. இங்கிலீஷில் அதுக்கான ஜிஓ கிடைக்கல. எப்போ வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா 4/9/2025 அன்னைக்கு தாங்க வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை கிராம பஞ்சாயத்து செயலாளர்களை பார்த்தீங்கன்னா விதிகள் 2023 படி தேர்வு மற்றும் நியமன முறைக்கான வழிகாட்டுதல்கள் ஆணை வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தா ஊரக பஞ்சாயத்துகளில் உதவியாளர் தரம் 1 மற்றும் பஞ்சாயத்து உதவியாளர் தரம் 2 என மறுபெயரிட்டு வெளியிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஒன்பேனா பார்க்கலாம். ஓகே, அதாவது கிராம பஞ்சாயத்து செயலர் பதவிக்கு நேரடி நியமனம் மூலம் நியமனம் செய்யப்படும். ஸோ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. கிராம பஞ்சாயத்து செயலாளர் திறந்த போட்டி ஆட்சேர்ப்பு செயல்முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர். இந்த ஆட்சேர்ப்பு மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான மாவட்ட அளவிலான குழுவால் செய்யப்படும். இதில் திட்ட இயக்குனர், கூடுதல் ஆட்சியர், மாவட்ட ஊர வளர்ச்சி முகமை, உதவி இயக்குனர் எல்லாமே உறுப்பினராக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அரசு உத்தரவிடும் முறையில் ஆட்சேர்ப்பு செய்யப்பட வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மேலே படிக்கப்பட்ட 3வது கடிதத்தில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த தேர்வு மற்றும் நியமனம் குறித்து வழிகாட்டு நெறிமுறையை வெளியிட்டிருக்கோம். அதை அரசுக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல பாருங்கள், கைட்லைன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி மற்றும் வயது வரம்பு. இந்த கிராம ஊராட்சி செயலருக்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானதுங்க, அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கு 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாரி பிசி, எம்பிசி, டிஎன்சி 18 வயசுலேருந்து 34 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டி ஆதரவற்ற விதையை பார்த்தா 37 கொடுத்துருக்காங்க. அதேமாரி எக்ஸ் சர்வீஸ் மேன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10ஆம் வகுப்பில் எடுத்த மதிப்பெண், அதாவது 85% மதிப்பெண்ணை பார்த்தா 10th பெற்ற மதிப்பெண்லேருந்து எடுத்துக்கிறாங்க. மீதி 15 மதிப்பெண்ணை நேர்காணல் மூலமாக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டேரெக்டாக பார்த்தா 10th மதிப்பெண் அடிப்படையில் சைட் பண்ணுறாங்க. கூடவே இன்டர்வியூ வச்சு சைட் பண்ணுவோம் அப்படின்ற மாரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நடைபெற வேண்டிய, அதாவது பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறையை பற்றி கீழே இன்னும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிராம பஞ்சாயத்து செயலர் பதவிகள் அமைந்துள்ள மாவட்டத்தை ஒரு அழகாக கருத வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 1ஆம் தேதி நிலவரப்படி காலியிட மதிப்பீட்டின் அடிப்படையில் மாவட்ட அளவில் கிராம பஞ்சாயத்து செயலர் காலிப்பணங்கள் மாவட்ட ஆட்சியர் அறிவிக்க வேண்டும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத சம்மந்தப்பட்ட கலெக்டர் அறிவிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதேமாரி இவ்வாறு கணக்கிடப்பட்ட காலி பணியிடங்கள் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சீர்திருத்தத்துறைக்கு பாருங்கள் ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் நிரப்பணும் அப்படின்றதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள மொத்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை, பட்டியல் வாரியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய வேட்பாளரின் எண்ணிக்கை மற்றும் முன்னுரிமை என்ன எல்லாத்தையுமே தெளிவாக வெப்சைட்டில் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்றதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிராம பஞ்சாயத்துக்கான விண்ணப்பங்கள் எப்படி பெறணும் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் இருப்பது குறித்து வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாகவும் 2 செய்தித்தாள் விளம்பரம் செய்வதன் மூலமாகவும் வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுங்கள். அந்தந்த மாநிலத்தில் எதெல்லாம் இருக்கோ தமிழில் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். வேலைவாய்ப்பு அலுவலகம் அதேமாரி நியூஸ் பேப்பரில் அந்த நோட்டிஃபிகேஷனை பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பட்டியலிடப்பட்ட விண்ணப்பதாரர்கள் இணையதள அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளபடி ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்வி தகுதி பற்றி நம்ம வந்து பார்த்தாச்சு. 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியை படித்திருக்க வேண்டும் அப்படின்றதையும் வந்து கைட்லைன்ஸாக கொடுத்துருக்காங்க. தேர்வு அளவுகோல் ஆல்ரெடி பார்த்தது தாங்க. விண்ணப்பதாரர்கள் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியலில் ஒவ்வொரு பாடத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ள மதிப்பெண்கள் அல்லது கிரேடு வச்சு நாங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இருப்பினும் ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் மதிப்பெண் மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி பண்ணோம் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி கிரேடு பற்றி கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தமிழில் சரியாக ட்ரான்ஸ்லேட் ஆகலை. ஸோ இங்கிலீஷ் கண்டிப்பாக ஒரு சில இன்னும் இங்கிலீஷ் இவ்வளோ கொஞ்சம் தெளிவாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன், ஸோ டாக்குமெண்ட்லாம் சரியாக நிரப்பணும். அப்படி நிரப்பலாம் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மங்களான ஃபோட்டோ இருந்தால் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணப்படும், அந்த மாதிரிலாம் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பதவிக்கு விண்ணப்பிப்பதற்கான நடைமுறை, எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு நடைமுறை பற்றி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் தாங்கள் விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டத்துக்கு எதிரான கிராம பஞ்சாயத்து செயலாளர் பதவிக்கான விண்ணப்பங்களை tnrd.government.in இந்த வெப்சைட்டில் சமர்ப்பிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக மட்டும்தாங்க அப்ளிகேஷன். விண்ணப்பத்துடன் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல், பிறந்த தேதிக்கான டாக்குமெண்ட், ஜாதி சர்டிஃபிகேட், முன்னுரிமை சர்டிஃபிகேட் போன்ற டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நேர்காணலுக்கான தகுதி பட்டியலை தயாரித்தல், அதாவது 10ஆம் வகுப்பு மார்க்கை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ 10ஆம் வகுப்பு மதிப்பெண்லேருந்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. அந்த இதுக்கு 85% மதிப்பெண் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் யாரால இன்டர்வியூக்கு போகிறாங்க அப்படின்றதுக்கான லிஸ்ட்டு எடுத்துருவாங்க. ஸோ இன்டர்வியூக்கு போகிறதுக்கான லிஸ்ட்டை வந்து வெளியிடுவோம். அதாவது பொது தரவரிசை பட்டியல் வெளியிட்டு அவங்க மட்டும் இன்டர்வியூக்கு அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1:5 என்ற விதத்தில் நேர்காணலுக்கு தெரிவிக்கப்படுவார்கள். அப்புறம் நேர்காணல் எப்படி நடக்கும்னா, நேர்காணல் அப்போ உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. நேர்காணலுக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர் பட்டியலை வந்து வெப்சைட் மூலமாக அனுப்பப்படும். அதேமாதிரி எஸ்எம்எஸ் மூலமாகவும் தெரிவிப்போம் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான இன்டர்வியூ நடக்க போகுது. ஸோ இன்டர்வியூ அப்போ எப்படி நடக்கும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பு பிடிஓ முன்னிலையில் நடக்கும், நேர்காணலும் அவங்க முன்னிலையில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேர்காணலை பொறுத்த வரைக்கும் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, உள்ளாட்சி அமைப்புகள் பற்றிய அடிப்படை அறிவு 10 மதிப்பெண்ணும், ஆளுமை பற்றி 5 மதிப்பெண், டோட்டலாக 15 மதிப்பெண்களுக்கு நேர்காணல் இருக்கும். ஸோ ஃபைனலாக இன்டர்வியூ நீங்கள் 10th எடுத்த மதிப்பெண் அடிப்படையில் உங்களை ஃபைனல் செலெக்ஷனிஸ்ட் மூலமாக நாங்கள் இறுதி பட்டியலை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வேலையை இப்போ வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க. இதுதாங்க உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன், நோட் பண்ணிக்கோங்க. அடிப்படை இதுதான் உங்களுக்கு ஒரு அட்டவணையாக வந்து வெளியிட்டிருக்காங்க. ஜிஓ வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. விரைவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இன்னும் 1 மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதோடைய முன்னிட்டு ஒரு 2 to 3 monthsக்குள்ளே அப்டேட் பண்ணிடுறாங்க. மேக்ஸிமம் நம்ம வெயிட் பார்க்கலாம். இந்த இயர் எண்டுக்குள்ளே இந்த வேலையை பண்ணி நிரப்பிடுவாங்க. ஸோ இணைப்பு எப்படி விண்ணப்பம் இருக்கும் அப்படின்னா, விண்ணப்பம் தமிழ்நாடு இணையதளத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபோட்டோ, சிக்னேச்சர் அதெல்லாம் அப்லோட் பண்ணணும். மொபைல் ஃபோன் எல்லாமே தான், மொபைல் நம்பர்லாம் வச்சு பண்ணணும். கட்டணம் செலுத்தணும். அதே பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ ஃபீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சிஎஸ்டிக்கு 50 ரூபாய், ஜென்ரல் கேட்டகரிக்கு 100 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும் அப்படின்றதையும் இதில் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான கவர்மெண்ட் ஆர்டருக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ விரைவில் உங்களுக்கு இந்த வேலையை இப்போ வந்து அறிமுகம் செய்ய போகிறாங்க. தமிழகம் முழுவதும் உள்ள கிராம ஊராட்சி செயலருக்கான பதவி தான். ஆல்மோஸ்ட் ஒரு 1100 வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ வேக்கன்சி எடுக்கிறாங்க அதை பற்றி நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து டிஎன்ஆர்டி வெப்சைட் இருக்குது பாருங்கள். இந்த வெப்சைட் மூலமாக தான் நிரப்புவாங்க. இப்போ எப்படி உங்களுக்கு ஈப்பு ஓட்டுநர் பதிவரை எழுத்தெல்லாம் போயிட்டுருக்கோ அதேமாரி உங்களுக்கு மேபி இந்த ஜாப் முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த ஜாப் பற்றின அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த மாதிரி ஜாப் பற்றின தகவல் உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே வீடியோ வந்து சேரும். ஒல்த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.